வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஃபேன்சி கோவ் ரன்னிங் இண்டிகேட்டர் அண்ட் இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் D158. இந்த இண்டிகேட்டரில் எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த இண்டிகேட்டரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்இடி இருக்குது. அதோட அவுட்டரில் ஆரோ டைப்பில் கோப் எல்இடி இருக்குது. பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆரோ டைப்பில் நார்மல் எல்இடி இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இந்த இண்டிகேட்டரோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அந்த இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் ரப்பர் இருக்குது. ஸோ இது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. அந்த இண்டிகேட்டரோட பாட்டமில் ஹெவி மெட்டல் போல்ட் அண்ட் ஸ்க்ரூ இருக்குது. இந்த போல்ட் அண்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எல்லா மாடல் வண்டியிலையுமே ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா 3 ஒயர்ஸ் இருக்குது. பிளாக், க்ரீன், அப்புறம் ரெட் கலர் ஒயர். இதில் பிளாக் ஒயர் மைனஸ் லைன், ரெட் அண்ட் க்ரீன் ஒயர் பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ சென்டரில் இருக்க நார்மல் எல்இடியும் பேக் சைடில் இருக்க ஆரோ டைப் எல்இடியும் ப்ளூ கலரில் எரியும். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ அவுட்டரில் இருக்க ஆரோ டைப் கோப் எல்இடி எல்லோ கலரில் எரியும். இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்குறது 12V டிசி லைனில் கனெக்ட் பண்ணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த இண்டிகேட்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒயருக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்க ஸ்லீவும் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டைப். நீங்கள் எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டிகேட்டரோட சைஸ் பார்க்கலாம். இண்டிகேட்டரோட ஃப்ரண்ட் சைடில் டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 8 cm. இண்டிகேட்டரோட லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 4 cm. இண்டிகேட்டரோட டோட்டல் லென்த் 13 cm. அண்ட் இண்டிகேட்டரோட சைடில் பிரெத் சைஸ் 3 cm. இப்போ இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணும், ரெட் அண்ட் க்ரீன் ஒயர் பாசிட்டிவ் லைன். ஃபஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறோம். ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க நார்மல் எல்இடியும் பேக் சைடில் இருக்க நார்மல் எல்இடியும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க ஆரோ டைப் கோப் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியுது. இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைனில் கொடுக்குறப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ஆன் பண்ணணுமே பார்க்கிங் லைட் எரியும். ஸோ நீங்கள் பார்க்கிங் லைட்டில் இந்த லைன் கொடுத்துருந்தீங்கன்னா நார்மல் எல்இடி ப்ளூ கலரில் ஆன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் போடுறப்போ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைன் கொடுக்குறப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டால் அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி மட்டும் ஆன் ஆகும், ரன்னிங் டைப்பில் எரியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பிரேக் அடிக்கிறப்போ ப்ளூ லைட் இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும்.
இது பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.